ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம க்ரியூ ஏஐ கிராஷ் கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது க்ரியூ ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏஐ ஏஜென்ட் பில்டிங் ஃப்ரேம் ஒர்க்கை தான் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து டாக்குமெண்டேஷனில் எப்படி இருக்குது, இதை வச்சு ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது, அதையுமே வந்து நம்ம எண்ட் டு எண்ட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏஐ ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நீங்கள் ஐடிக்கு போகிறீங்க அப்படின்னா, ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணுற ஜாபுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த க்ரியூ ஏஐ அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம்மே நீங்கள் இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணலாம். அதுக்குமே இந்த க்ரியூ ஏஐ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதை படிக்கிறதுக்கு ப்ரீ ரெக்வயர்டிஸ், அதாவது உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, பைத்தானோட பேசிக் சின்டெக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஏபிஐ காலிங் இது எல்லாமே வந்து ஒரு சில சும்மா பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். இது உங்களால் கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது தெரிலனாலும் பைத்தான் பேசிக்ஸ் மட்டும் வச்சு உங்களால் கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது க்ரியூ ஏஐனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்த புதுசில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு எல்எல்எம் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து ஒரு எல்எல்எம் இருக்கும். ஸோ இந்த எல்எல்எம்கிட்ட வந்து நாம் ஒரு இன்புட் கொடுப்போம். ஸோ அந்த இன்புட்டை வச்சுட்டு இது நமக்கு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். கரெக்டாக? ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரேட்டிவ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால தான் ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதில் வந்து இந்த எல்எல்எம் எல்லாமே ஒரு பர்டிகுலர் டேட்டாவில் ட்ரெயின் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ChatGPT-4, அதாவது OpenAI 4 அந்த இருக்குல்ல, GPT-4 மாடல் வந்து 2024 அந்த டேட்டாவோட ட்ரெயின் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இருக்க டேட்டா வந்து என்ன ஆகாது, அதால் பயன்படுத்த முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி டயத்தில் இது என்ன பண்ணும் அப்படின்னா, சம்வாட் டூல்ஸ் யூஸ் பண்ணும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த டூல்ஸ் வந்து என்னது அப்படின்னா, ஏதாவது ஒன்று வெப் சர்ச்னு சொல்லுவோம். கரண்ட் டேட்டா ஃபெச் பண்ணுறதுக்கு, வெப் சர்ச் பண்ணுறதுக்கு என்ன டூல் இருக்குது அப்படின்னா, அது எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கு வந்து SERP API யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா DuckDuckGo சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த டூலை வந்து என்ன பண்ணும், எல்எல்எம் வந்து லிவரேஜ் பண்ணி நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான அவுட்புட்டை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இவ்வளோதான் கான்செப்ட். இப்போ இந்த ஏஐ ஏஜென்ட் அப்படின்னா, இந்த ஏஐ ஏஜென்ட் அப்படின்னா இட் வில் பெர்ஃபார்ம் யுவர் டாஸ்க். ஓகேவா? உங்கள் டாஸ்க்கை வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணும் பை யூஸிங் டூல்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸாக்டான ஒரு சினாரியோ. இது வந்து இன்டர்வியூலையுமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். இப்போ வந்து ஜென்ஏஐ வந்து என்ன பண்ணும், ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஏஐ ஏஜென்ட் ஆக்சுவலி உங்களோட டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு தேவையான டூல்ஸ் அக்சஸ் கொடுப்போம். ஸோ அந்த டூல்ஸை வச்சு டாஸ்க்கை ஈஸியாகவே பெர்ஃபார்ம் பண்ணோம். இவ்வளோதான் கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஜென் ஏஐலேருந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போது ஆக்னோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து வெரி வெரி ஸ்மாலான ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ இதில் பெருசாக மெத்தட்ஸ் எதுவுமே வந்து கொண்டு வரல. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஏடிகே அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க்கு. எதுக்கு அப்படின்னா, மல்டி ஏஜென்ட் பில்ட் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஹைலி கஸ்டமைசபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்குமே வந்து ஹைலி கஸ்டமைசபிள். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நம்ம பார்க்க போகிறது க்ரியூ ஏஐ அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்குமே இருக்குது. ஸோ இந்த க்ரியூ ஏஐ ஃப்ரேம் ஒர்க் வந்து இஸ் லெஸ் கஸ்டமைசபிள். ஓகேவா? அதாவது நீங்கள் கூகுள் ஏடிகேவோட கம்பேர் பண்ணும்போது லெஸ் கஸ்டமைசபிள். ஆனால் இந்த பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, மோர் இன்பில்ட் டூல்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் வந்து ஒன் ஆஃப் த ஒரு பிக் அட்வான்டேஜ் க்ரியூ ஏஐ. இதுவுமே வந்து கேட்க உங்களுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஒய் க்ரியூ ஏஐ அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனியில் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து க்ரியூ ஏஐ வந்து பிக் ஜெயின்ஸ்னு சொல்லுவோம்ல, அதாவது மைக்ரோசாஃப்ட்டு, இன்டெல்லு, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலலாம் இந்த க்ரியூ ஏஐ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. க்ரியூ ஏஐ ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் ஏஐ ஏஜென்ட் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த க்ரியூ ஏஐ வந்து உங்கள் ரெஸ்யூமில் இருந்துச்சு அப்படின்னா,
ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் நீங்கள் வந்து ஏஜென்ட்டுக்குள்ளே ஏஐக்குள்ளே உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏஜென்ட் ரோலுக்கு எல்லாமே நீங்கள் போகலாம். ஏஜென்ட் பில்டர், ஏஜென்ட் சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க ரோல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளாமே நீங்கள் இந்த க்ரியூ ஏஐ அப்படிங்கிற ஃப்ரேம்வொர்க் வச்சு ஈஸியாகவே போகலாம். ஸோ இப்போது க்ரியூ ஏஐ அப்படிங்கிறத பார்த்தோம்னா 3 மெயின் கோர் கான்செப்ட் தான் க்ரியூ ஏஐயில் இருக்குது. ஓகேவா? த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஏஜென்ட்ஸ். ஓகேவா? அதாவது என்னென்ன ஏஜென்ட்ஸ் வந்து என்னென்ன டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ வந்து சம்வாட் ஏதோ ஒன்று நான் வந்து இப்போ கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட்டே இருக்குது. ஸோ அதான் வந்து நம்ம பில் பண்ணவே போகிறோம். ஸோ அதே வந்து நான் எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லித்தரேன். கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா சம்வாட் ஒரு query வருது. ஸோ அந்த queryயை இந்த ஏஜென்ட் 1 வந்து என்ன பண்ணுறாருன்னா டூல்ஸ் யூஸ் பண்ணி அவருக்கு தேவையான சொல்யூஷன்ஸை கொடுப்பாரு. ஓகேவா? அந்த queryக்கு தேவையான சொல்யூஷன்ஸை கொடுக்குறாரு. இப்போது அதுக்கு அடுத்து ஒரு ஏஜென்ட் பில் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த queryக்கு இந்த சொல்யூஷன் தானா அப்படின்னு சொல்லி வேலிடேட் பண்ணும். ஓகேவா? சூப்பர்வைசர் மாதிரி. ஓகேவா? வேலிடேட் பண்ணிவிட்டு இந்த queryயை யூசருக்கு சென்ட் பண்ணும். இவ்வளோதான். இது வந்து ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட். இப்போ இந்த இடத்துல நோட் பண்ணிங்கன்னா ஏஜென்ட் 1, இது வந்து ஏஜென்ட் 2. ஸோ இதுதான் இந்த ஏஜென்ட் அப்படிங்கிற கான்செப்ட் க்ரியூ ஏஐயில். ஓகேவா? இது வந்து ஒரு கோர். யார் யார் ஒர்க் பண்ண போகிறா அப்படிங்கிறது. செகண்ட் வந்து டாஸ்க். இப்போ இந்த இடத்துல டாஸ்க் அப்படிங்கிறது என்னது? இந்த டாஸ்க்குங்கிறது இந்த ஏஜென்ட் வந்து ஒரு சொல்யூஷன் ஜென்ரேட் பண்ணுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் டாஸ்க். இதை வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வருவோம். ஸோ மூணாவதாக இருக்கக்கூடியது வந்து நம்மளுடைய டூல்ஸ். ஸோ இந்த டூல்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடியது. அதாவது ஒரு டாஸ்க்கை ஏஜென்ட் பெர்ஃபார்ம் பண்ணுது. அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்னென்ன தேவைப்படுது. இப்போ இன்கேஸ் நம்ம வந்து ஏதோ சமைக்கிறோம், பிரியாணியே பண்ணுறோம் அப்படின்னா பிரியாணி பண்ணுறது ஒரு டாஸ்க்கு. அதில் நீங்கள் இப்போ ரைஸ் போடணும், அப்புறம் அந்த தேவையான மசாலாலாம் போடணும்ல, அது எல்லாமே டூல்ஸு. ஓகேவா? அதை பண்ணுற நம்ம ஏஜென்ட். இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஏஜென்ட் அப்படிங்கிறது நம்ம, அண்ட் இந்த டாஸ்க் அப்படிங்கிறது பிரியாணி பண்ண போகிறோம். டூல்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பாத்திரம், அரிசி, இது எல்லாமே டூல்ஸ். இதுதான் த கோர் கான்செப்ட் ஆஃப் க்ரியூ ஏஐ. ஓகேவா? க்ரியூ ஏஐயில் இருக்கக்கூடிய கோர் இது 3 தான். ஸோ இப்போ நீங்கள் இன்டர்வியூலேயே வந்து க்ரியூ ஏஐயோடைய கோர் கான்செப்ட் என்னென்னு கேட்டாங்கன்னா ஏஜென்ட்ஸ், டூல்ஸ் அண்ட் டாஸ்க். ஓகேவா? ஸோ இதோடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு agents.py, ஏஜென்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபைலில் இருக்கணும், டூல்ஸ் எல்லாமே ஒரு ஃபைலில் இருக்கணும், டாஸ்க்ஸ் எல்லாமே ஒரு ஃபைலில் இருக்கணும், அண்ட் லாஸ்ட்டாக crew.pyன்னு ஒரு ஃபைல் இருக்கணும். இது எதுக்கு அப்படின்னா இந்த ஃபைலில் தான் நம்ம இது 3ஐயும் கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட். எல்லா கம்பெனிலேயும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஒரு 80% வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மிச்சம் இருக்க 20% அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டூல்ஸ் எதாவது இன்டெகிரேட் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் அவங்களே கஸ்டமைஸாக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வராது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து மெயின். இப்போ என்ன அப்படின்னா ஏஜென்ட், நீங்கள் என்னென்ன ஏஜென்ட் பில் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே நம்ம agent.py அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்குள்ளே வந்துடும். அண்ட் என்னென்ன டூல்ஸ் பில் பண்ணுறோம் அப்படிங்கிறத டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைலில் வந்துடும். அண்ட் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இங்கே வந்துடும். இதை வந்து crew.py அப்படிங்கிறதுல இம்போர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்குவோம், நம்மளோட ரன் ஃபங்க்ஷன், அதாவது இதான் மெயின் ஃபைல். இதான் மெயின் ஃபைல். ஓகேவா? நீங்கள் இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் ஏஜென்ட் சிஸ்டம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான திங். இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே? தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா எண்டு டு எண்டு க்ரியூ ஏஐ வச்சு நம்ம ஒரு ஏஜென்ட் ஜாபை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகே? ஸோ இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ஏஜென்ட் படிக்கிறோம், அது வந்து ஒரு QAI ஃப்ரேம் ஒர்க் படிக்கிறோம். இப்போ நான்லாம் எங்கேருந்து படிச்சிருப்பேன் அப்படின்னா அந்த மெத்தடுமே வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ அதுதான் டாக்குமெண்டேஷன். நீங்கள் இதுன்னு கிடையாது, நீங்கள் எதை எடுத்தாலுமே
எந்த ஃப்ரேம் ஒர்க் படிக்கிறனாலும் அதோட டாக்குமெண்டேஷனை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து உங்களுக்கு புரியலை, இல்லை நாளைக்கு வந்து ஒரு புது மெத்தட் அதுக்குள்ளே வருது அப்படின்னா நம்ம டாக்குமெண்டேஷன் தான் வெரிஃபை பண்ணணும். ஈவன் நானாக இருந்தாலுமே டாக்குமெண்டேஷன் தான் பார்ப்பேன். ஸோ அதுக்கு CrewAI அப்படின்னு சொல்லி சும்மா கூகுளில் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டே இந்த இது வரும். இது உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் டெமோ. அதாவது இது எதுக்காக அப்படின்னா டேரெக்டாக அவங்களோட ஸ்டூடியோவில் பில்ட் பண்ணுறது. ஸ்டூடியோனா இப்போ N8N இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து நோ கோடிங்கே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஸ்டூடியோலேயே பில்ட் பண்ணலாம். பட் ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு கம்பெனியில் ஐடி ஜாப்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கோடில் தான் கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணணும். ஏன்னா அதான் வந்து ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த இடத்துல டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, ஜஸ்ட் இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜ் தான் மெயின் பேஜ், நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. இதில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோடைய அனலைஸ் பண்ணுறது, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பில்டு த பேசிக்ஸ், ஒரு ஏஜென்ட் எப்படி பில்ட் பண்ணுறது, ஃப்ளோ, அதாவது நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் வந்து சொல்யூஷன் பில்ட் பண்ணுவார், அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். இப்போ இது வந்து ஒரு ஃப்ளோ. இப்போ இந்த ஃப்ளோவுமே வந்து இதுக்குள்ளே இருக்கும், என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே லெஃப்ட்டில் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்கள பற்றி கொடுத்துருப்பாங்க, என்ன மாதிரி ஏஜென்ட் அப்படிங்கிறது. ஸோ ஏஜென்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஏஜென்சியே பில்ட் பண்ணலாம் இந்த CrewAI யூஸ் பண்ணி. அது எல்லாமே வந்து எண்டு டு எண்ட் கொடுத்துருப்பாங்க. ரோல் பேஸ்டு ஏஜென்ட்டு, டூல்ஸு, டாஸ்க்கு பண்ணு, கொலாபரேஷன். இந்த இன்டெலிஜென்ட் கொலாபரேஷன் அப்படிங்கிறது ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம். அதாவது ஒரு ஏஜென்ட்டு என்ன பண்ணணும்னா பேசிக்கிட்டு அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி நம்மளோட காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கை கூட ஈஸியாகவே பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு அட்வான்டேஜ் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில். இப்போ இதில் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற பேஜுக்கு போனோம்னா இங்கே நமக்கு பைத்தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ பைத்தான் வந்து இந்த வெர்ஷனுக்குள்ளே இருக்கணும் கண்டிப்பாக. 3.10 to 3.14 அப்படிங்கிற வெர்ஷனுக்குள்ளே வந்து இருக்கணும். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸுக்கு தனியாகவும், அதே மாதிரி யூவி நான் இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யூவி அப்படிங்கிறது பிப்பை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது எதுக்குன்னா பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதும் சரி, VNV இன்ஸ்டால் பண்ணுறதும் சரி, இது எல்லாத்துக்குமே யூவி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த யூவி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா கம்பெனிலையுமே வந்து ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க கரண்ட்டாக. ஸோ நீங்கள் அப்டேட்டடாக ஆகணும். நீங்கள் வந்து இப்போ அங்கே உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்குறாங்க விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதை பற்றினா, நீங்கள் பிப்பை பற்றி ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் அப்டேட் ஆகலன்னு சொல்லி உங்களை ரிஜெக்ட் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ யூவி வந்து நம்ம அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை பற்றி நான் செப்பரேட்டாகவும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், எப்படி யூவியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், CrewAI எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. சிம்பிள். யூவியில் டூல் இன்ஸ்டால் CrewAI அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இதை வந்து நம்ம டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அண்ட் டூல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுமே நமக்கு கம்ப்ளீட் லிஸ்ட்டாக கிடச்சிடும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் CrewAI ஏதாவது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணால் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இல்லை நம்ம எப்போவுமே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம்ல, பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து யூவி இன்ஸ்டால் CrewAI டூல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டாலே நமக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படியுமே பண்ணலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட். நீங்கள் வந்து ஒரு CrewAI வச்சு ஒரு இன்ஸ்டாலேஷன், ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை வந்து செட்டப் பண்ணுறது. ஸோ நான் சொன்னது வந்து மெயின் இதுதான். யூவி வச்சு நம்ம ஆட் பண்ணுறோன்னா இப்படி தான் பண்ணணும். யூவி ஆடு, பேக்கேஜோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா CrewAI அண்ட் CrewAI டூல்ஸ் ரெண்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது ரெண்டுமே வந்து நான் உங்களுக்கு கோடில் காட்டுறேன் எப்படி வரணும் அப்படிங்கிறது. இவ்வளோ தான் இன்ஸ்டாலேஷன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து இங்கே ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இங்கே போனீங்கன்னா எஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ், அந்த டிசைன்ஸ் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லுவாங்க. அவங்களே ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, 80-20 ரூல் அப்படிங்கிறது. 80% வந்து டாஸ்க்கை டிசைன் பண்ணுறதுல இருக்கணும், ஒன்லி 20% தான் டிஃபைனிங் ஏஜென்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ கோர் பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறதுமே வந்து கண்டிப்பாக இது வந்து உள்ளே நம்ம யூஸ் பண்ண போகிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரோல் அசைன் பண்ணணும், நீங்கள் கோல் அசைன் பண்ணணும், பேக் ஸ்டோரி அசைன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா பேக் ஸ்டோரி கிவ்ஸ் டெப்த் டு த ஏஜென்ட். எக்ஸாக்டாக நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பேக் ஸ்டோரி தான் வந்து கிளியராக சொல்ல போகுது. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது என்னவோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நான் கோடில் காட்டும்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஆக்சுவலாக நான் இங்கேருந்து எடுத்து நம்ம பில்ட் பண்ணது. ஸோ ரோல்,
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டோரி, கோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா கோர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதிலே கியூஏ இந்த பார்ட்டு தான் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பார்ட்டு. எல்லா டாக்குமெண்டேஷன்லுமே இந்த கோர் கான்செப்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏஜென்ட்ஸை வந்து என்னென்ன பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. ரோல், கோல், பேக் ஸ்டோரி, எல்எல்எம் என்ன யூஸ் பண்ணணும், டூல்ஸ் என்னென்ன, ஃபங்க்ஷன் கால், மேக்ஸ், ஐட்ரேஷனுங்கிறது எத்தனை டைம் ரன் ஆகணும் அப்படிங்கிறது. இதை மாதிரி எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு டாஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா டாஸ்க்கு வந்து சீக்வன்ஷியல் நடக்குமா, ஹைரார்க்கியால் நடக்குமா? சிம்பிள். ஒரு ஏஜென்ட் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஏஜென்ட் வேலை செய்யணுமா, இல்லை 2 ஏஜென்ட்டும் அட்ட டயத்தில் வேலை செய்யணுமா அப்படிங்கிறது தான் இந்த சீக்வன்ஷியல், இந்த ஹைரார்க்கியல் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஓகேவா? ஸோ இதுக்கான கம்ப்ளீட் உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாமே இங்கேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது வந்து எக்ஸ்டர்னல், நீங்கள் வந்து உங்களோட நாலேஜை உள்ளே கொடுக்கணும். அதாவது உங்ககிட்ட வந்து பிடிஎஃப் ஆர் சம்திங் இருக்குது, அதை வந்து ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுத்து அதை வச்சு ஆன்சர் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதையுமே நீங்கள் இங்கேயே பில்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்ட்ரிங் நாலேஜ் சோர்ஸ், நாலேஜ் என்னவா இருக்குது, பிடிஎஃபாக இருக்குன்னா நம்ம அதை டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் கொடுத்துக்குவோம். ஓகேவா? அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் அப்படிங்கிறது தான் ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம். இது வந்து நீங்கள் இப்போ 3 ஏஜென்ட் இருக்குது, நம்ம இந்த 3 ஏஜென்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண வைப்போம். ஸோ அது வந்து ஏஜென்டிக் ஏஐ ஆர்கஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்துடும் நமக்கு கம்ப்ளீட்டாக. ஸோ இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் சிஎல்ஐ, அதுலேயுமே நான் வந்து மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ணுறது சிஎல்ஐ தவிர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மேனுவல் கோடிங்கை வந்து யூஸ் பண்ணலாம். இதுவுமே வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஏஐ வச்சு பண்ணலாம். இந்த ஏஐ வச்சு இந்த ஏஐ கோடிங் பண்ணிடும். பட் அது என்ன கோட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்சிபியுமே இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எம்சிபி நான் செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கம்ப்ளீட் எம்சிபினா என்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் ஒரு எம்சிபி சர்வருமே எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம கிளியராக பார்ப்போம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டூல்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன டூல்ஸ் நான் சொன்னேன்ல, டூல்ஸ் வந்து அட்வான்டேஜ். இதில் என்னென்ன டூல்ஸ் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்கங்கிறதையும் நம்ம இங்கேயே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்டில் ஃபைலை ரீட் பண்ணுறது, பிடிஎஃப், டெக்ஸ்ட்டு, ஜேஎஸ்என், எக்ஸ்எம்எல் எல்லா ஃபைலுக்குமே தனித்தனி, ஈவன் ஓசிஆர் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த இமேஜில் இருக்க டேட்டாவெலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்ல, ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஓசிஆர் அப்படிங்கிற இந்த டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் தாண்டி வெப் ஸ்கிராப்பிங்க்கு எக்கச்சக்கமாக டூல்ஸ் இருக்குது. இதில் ஃபயர் கிராவலுமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃபயர் கிராவல்னால் வந்து ஒரு சூப்பரான டூலு நீங்கள் வெப் ஸ்கிராப்பிங் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அதை வந்து அவங்க இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் டேட்டாவை நீங்கள் கனெக்ட் பண்ணுறது, MySQL கனெக்ட் பண்ணுறது. அண்ட் இதுக்கப்புறம் ஏஎன், மிஷின் லேர்னிங், இது வந்து லாங்செயின், ராக் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கோட கனெக்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ அதுக்குமே வந்து ஃபுல் ஃப்ளெக்சிபிளாக இந்த கிரியூஏ ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளவுடோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்டெகிரேஷன்ஸ் பெட்ராக் வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்குது. பெட்ராக்கில் மாடல்ஸ் இருக்குது நிறையா. ஸோ அந்த மாடலை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கிரியூஏ மூலமாக கால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஜெமினி, ஓப்பன்ஏஐ இந்த கீ மட்டும் யூஸ் பண்ணாமல் இதை வச்சு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து கம்ப்ளீட் ஒரு ஓவர்வியூ. இதில் வந்து இதை தாண்டி எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு டூல்ஸு, எம்எல் ஃப்ளோ டூல்ஸ் முதற்கொண்டு நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஏஐ ஏஜென்ட்டை அப்சர்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட்டை வந்து பில்ட் பண்ணுறதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா கிரியூஏஐ பற்றி ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதை யூஸ் பண்ணியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஐடியில் வந்து நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இப்போது என்னோடய விஎஸ் கோடில் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இங்கே .ibnb ஃபைலாக தான் எடுத்திருக்கேன். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மேட்டில் படிங்க. அண்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது .py ஃபைலுக்கு போனீங்க அப்படின்னா அது போதும். அப்போதைக்கு தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால், நான் சொன்ன மாதிரியே பிப்பு இன்ஸ்டால் கிரியூஏஐ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ .ibnb ஃபைல் அப்படிங்கிறதுனால நான் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணல, அதனால் இந்த இடத்துல பிப்பே யூஸ் பண்ணி போட்டேன். நீங்கள் வந்து .py ஃபைல் யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்விரான்மெண்ட் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் அதை யூவி யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான திங். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் கிரியூஏஐ டூல்ஸ், இந்த 2 பேக்கேஜ் தான் மெயின். இது 2 வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஒன்று வந்து கிரியூஏஐ, இன்னொன்று கிரியூஏஐ டூல்ஸ். இந்த கோட் என்னுடைய கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இது வந்து நான் வழக்கமாக பண்ணுறது தான், இந்த வார்னிங்ஸை வந்து எப்போதுமே வந்து இக்னோர் பண்ணிடுவேன். வார்னிங்ஸ் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ இம்போர்ட் பண்ணுறப்போ
நான் சொன்ன 3 இம்பார்ட்டண்டான விஷயம். க்ரூஏலேருந்து ஏஜென்ட்டுக்கு இம்போர்ட் பண்ணணும், டாஸ்க்கை இம்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் க்ரூவை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த டாஸ்க்கை இம்போர்ட் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணிடுவோம், டூல்ஸ் அப்படிங்கிறதையும் இம்போர்ட் பண்ணிடுவோம். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த 3 வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு வரணும். இதுதான் வந்து ஒரு ஏஜென்ட்டை பில்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ரன் பண்ண வைக்கிறதுக்கும் ஒரு எண்டு டு எண்டு அப்ளிகேஷனாக பில்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஏபிஐ கீ நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆப்வியஸாக ஏஜென்ட் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கீ வந்து நம்ம கொடுத்தாகணும். அப்போ தான் அந்த மாடலை வச்சு ஏஜென்ட் ரன் ஆகும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் அப்படிங்கிறத நான் பில்ட் பண்ணுறேன். கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் ஈக்குவல் டு இங்கே நம்ம இம்போர்ட் பண்ண பார்த்தீங்களா ஏஜென்ட். ஸோ அதே ஏஜென்ட்டு, அந்த ஏஜென்ட்டுக்குள்ளே நான் டாக்குமெண்டேஷனில் உங்களுக்கு காமிச்சேன். ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்ணுறேன்னா என்ன பேசிக், ஃபஸ்ட்டு ரோல் அசைன் பண்ணணும். ஓகேவா, என்ன ரோல் அப்படிங்கிறது. அண்ட் கோல் அசைன் பண்ணணும். கோல் பார்த்தீங்கன்னா பி த மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹெல்ப்ஃபுல் கஸ்டமர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இன் யுவர் டீம் அப்படிங்கிறது. அண்ட் பேக் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது டெப்த்துன்னு சொல்லியிருந்தால பேக் ஸ்டோரி நான் உங்களுக்கு காமிச்சப்போ. ஸோ அந்த பேக் ஸ்டோரியில் தான் ஆக்சுவல் நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறத வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம். ஓகேவா, யூ ஒர்க் அட் க்ரூஏஐ அண்ட் க்ரூஏஐ.com அப்படிங்கிற வெப்சைட்டையும் கொடுத்துட்டேன். நவ் யூஆர் ஒர்க்கிங் எஸ் அ ப்ரொவைடிங் கஸ்டமர் சப்போர்ட் டு கஸ்டமர். இப்படி கொடுத்தீங்கன்னா இன்புட் உள்ளே வரும். கஸ்டமருங்கிற இன்புட் வந்து ப்ராம்ப்ட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது. ஓகேவா, a super important customer for your company, you need to make sure that you provide the best support கொடுக்க போகிற நீ என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஸ்டோரியில் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து 3 மெயின் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோலு அண்ட் அதுக்கான கோலு அண்ட் பேக் ஸ்டோரி நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அலோ டெலிகேஷன், டெலிகிரேஷன். இந்த டெலிகிரேஷன் அப்படிங்கிறது ஒர்க்கை என்ன பண்ணும் தெரியுமா, இது டிஃபால்ட்டாக வந்து ட்ரூவில் இருக்கும். பட் நான் ஃபால்ஸ்னு போட்டிருக்கேன். எதுக்காகனா இந்த ஏஜென்ட்டு இந்த ஒர்க்கை என்ன பண்ணும்னா இன்னொரு ஏஜென்ட்டை கடத்திடும். டிஃபால்ட்டாக வந்து இது பண்ணும். ஓகேவா, ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இது என்ன பண்ணும், இது ஆன்சர் ஜென்ரேட் பண்ணி வைக்கும். ஸோ ஜென்ரேட் பண்ண ஆன்சரை நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அதாவது சூப்பர்வைசர் என்ன பண்ணுவார்னா அவரே ரிவ்யூ பண்ணுவார். ஸோ இது வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒர்க்கை கடத்தக்கூடாது. அதனால தான் இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அலோ டெலிகிரேஷன் வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெர்போஸ் வந்து நம்ம டீபக் பண்ணுறது யூஸ் பண்ணலாம், உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் வெர்போஸ் அப்படிங்கிறது ட்ரூ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எடுத்த உடனே செகண்ட் ஏஜென்ட்டு நம்மளுடைய குவாலிட்டி அஷூரன்ஸ் ஏஜென்ட். கரெக்டாக, ஸோ அந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் ஏஜென்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரோல், அவருக்கான ரோலை வந்து நான் கொடுத்துட்றேன் அண்ட் கோல் செட் பண்ணுறேன். கெட் ரெகக்னிஷன் ஃபார் த ப்ரொவைடிங் த பெஸ்ட் சப்போர்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் இன் யுவர் டீம் அப்படின்னு சொல்லி கோல் கொடுத்துறேன். இது எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டாக நீங்கள் கொடுக்குறது தான். நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இதுக்கான அவுட்புட் வந்து வரப்போகுது. இந்த ஏஜென்ட்டுமே அப்படி ரன் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப முக்கியம். பேக் ஸ்டோரியில் வந்து அதே தான் கொடுத்துருக்கேன் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா உங்கள் சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன்சர் கொடுப்பாரு. அதை வந்து நீ என்ன பண்ணணுன்னா கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த அஷூரன்ஸ் ஏஜென்ட்டோடைய ஒர்க்கு அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். அண்ட் இந்த இடத்துல அலோவ் டெலிகேஷன் வந்து நான் கொடுக்கல, அது டிஃபால்ட்டாக ட்ரூ ஆயிரும். ஸோ இது என்ன பண்ண, இதோட வேலை என்னென்னா ஜஸ்ட்டு வெரிஃபை பண்ணுறது, இன்னொரு ஏஜென்ட் இருந்து இன்புட் வாங்கி. ஸோ இதை வந்து கடத்திடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா, ஸோ இப்போ டாஸ்க்கை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபார்ம் பண்ணணும். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரம் க்ரூஏஐ டூல்ஸில் இப்போ வந்து நம்ம 3 பார்த்தோம். அதாவது இங்கே இம்போர்ட் பண்ணும்போது ஏஜென்ட் இம்போர்ட் பண்ணோம், டாஸ்க் இம்போர்ட் பண்ணோம், க்ரூ இம்போர்ட் பண்ணோம். அதாவது நம்ம இங்கே பார்த்த மாதிரியே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்ட்டு, டாஸ்க்கு, டூல்ஸு இதை சேர்க்குறது யார், இந்த க்ரூ. ஓகேவா, ஸோ அப்போ அந்த க்ரூவை நம்ம இம்போர்ட் பண்ணோம். இப்போ டூல்ஸுக்கு தனி செக்ஷன்ஸ் வந்து க்ரூஏஐயில் கொடுத்துருக்கான், அதான் க்ரூஏஐ டூல்ஸ். அதில் வந்து என்ன டூல் வேணுமோ நீங்கள் இப்போ டாக்குமெண்டேஷனில் போயிட்டு இந்த இடத்துல வந்து டூல்ஸுன்னு இருக்கா. ஸோ இது எல்லா டூலுமே வந்து இந்த க்ரூஏஐ டூல்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அங்கே போயிட்டு இப்போ சர்ச் டூல் வேணுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஃப்ரம் க்ரூஏஐ டூல்ஸ் இம்போர்ட் செர்பர் தேவ் டூல் அப்படிங்கிறது. இது எதுக்கு, கூகுள் சர்ச், கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு டூல் இது. இவ்வளோ தான். இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப ரொம்ப கோரான ஒரு திங் வந்து இது தான். எல்லா ஃப்ரேம் ஒர்க்குமே இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதிலே பேராமீட்டர் கொடுத்துருப்பான், எந்த சர்ச் பண்ணணும், எந்த கண்ட்ரி, லொக்கேஷன் என்ன, லோக்கல், என் ரிசல்ட்டு, இதில் வந்து எது இம்பார்ட்டன்னுங்கிறது கொடுத்துருப்பான். அதாவது இந்தந்த பேராமீட்டர்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்.
அது கொடுத்தா தான் அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும் அப்படிங்கிறதுமே அவன் க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருப்பான், எக்ஸாம்பிள்ஸுமே கொடுத்துருப்பான். இதை வச்சே நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து என்ன பண்ணலாம், எண்டு டு எண்ட் லேர்ன் பண்ணலாம். அதான் வந்து நானுமே அதான் பண்ணுவேன். ஓகே, ஆக்சுவலாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டாக்குமெண்டேஷன் போயிட்டு கம்ப்ளீட்டாக அதோட ஸ்ட்ரக்சர் படிப்பேன், அது என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு படிப்பேன், அதை எப்படி இன்டெகிரேட் பண்ணலான்னு படிப்பேன். இதுதான் ஓகே. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா செர்ப், அதாவது செர்பர் தேவ் டூல், ஸ்கிராப் வெப்சைட் டூல், வெப்சைட் சர்ச் டூல் அப்படிங்கிற 3 டூல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காக 3 டூல்னா, இவ்வளோ டூல் இருக்குது, பட் நம்ம யூஸ் பண்ணுறது அட்லாஸ்ட் இது மட்டும்தான். இப்போது செர்பர் தேவ் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, சர்ச் கூகுள் சர்ச் அண்ட் ரிலவன்ட் சர்ச் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வரும். இந்த ஸ்கிராப் வெப்சைட் டூல், அது பேர்லேயே இருக்குது, நமக்கு தெரிஞ்சிடும். என்ன பண்ணும் அப்படின்னா, வெப்சைட்டை ஸ்கிராப் பண்ணும், டேட்டாவை கலெக்ட் பண்ணும். ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் அந்த டூல் யூஸ் பண்ணணும். அண்ட் வெப்சைட் சர்ச் டூல் என்னென்னா, செமாண்டிக் சர்ச் வித் வெப்சைட் கண்டென்ட். செமாண்டிக் சர்ச் அப்படின்னா வெக்டர் சர்ச்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ரேகில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா, அந்த கீவேர்டை வச்சு சர்ச் பண்ணாமல் அந்த கொஸ்டினுக்கான மீனிங் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மீனிங்க்கு யாரெல்லாம் ஆன்சர் தராரோ அவங்க ஆன்சரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இதுக்கு பேர் தான் வெக்டர் சர்ச் இல்லை செமாண்டிக் சர்ச்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 3 டூல் எடுத்துருக்கேன், பட் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு டூல் தான். அது என்ன அப்படின்னா ஸ்கிராப் வெப்சைட் டூல், அது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிட்டேன், அங்கே வந்து ஸ்கிராப் வெப்சைட் டூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏப்பா யூஆர்எல் கொடுத்தா தானே அதால் தெரியும் எதை ஸ்கிராப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பேராமீட்டர், அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்டான பேராமீட்டர்னால் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்டேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து கிரியூஏயோடைய எப்படி கிரியூஏ அதாவது கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் டவுட் வந்தால் என்ன வரும், கிரியூஏ எப்படி கிரியேட் பண்ணுறது தானே. ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது இதோட நம்ம டூல்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்கொயரி ரெசல்யூஷன், அதாவது டாஸ்க்கை ரெடி பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம், ஏஜென்ட் ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு 2 ஏஜென்ட் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கான ஒரு டூல், அதை என்ன டூல் யூஸ் பண்ண போதுங்கிற டூலை கால் பண்ணிட்டோம். இப்போ டாஸ்க் ரெடி பண்ணணும். கரெக்டாக 3ஆவதாக இருக்கக்கூடிய டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க்கை ரெடி பண்ணால் தான் ஏஜென்ட் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணணும். கரெக்டாக. ஸோ இங்கே வந்து சம்வாட் நீங்கள் ஏதோ ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, நான் வந்து இன்கொயரி ரெசல்யூஷன் கொடுத்துட்டு டாஸ்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் உள்ளே கண்டிப்பாக கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்புட் வரும், கஸ்டமர் வரும், query வரும், பர்சன், கஸ்டமர் அப்படிங்கிறது வரும். இது வந்து உங்கள் யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும், கம்ப்ளீட்டாக மாறும், கஸ்டமைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் எது மாறாதுன்னா டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா. ஸோ அந்த வர queryக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண அப்படிங்கிறது அண்ட் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி இருக்கணுங்கிறதையும் கொடுக்கணும். ஓகேவா. டிஸ்கிரிப்ஷனுங்கிறது என்ன டாஸ்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். எக்ஸ்பெக்டட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு அவுட்புட் வரணும், என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கணுங்கிறது. அண்ட் ஏஜென்ட் ஈக்குவல் டு எந்த ஏஜென்ட் ஒர்க் ஆக போகிறாரு அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகேவா. இந்த கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் அப்படிங்கிறது நாம் இங்கே வந்து க்ரியூவில், அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருப்பேன், மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஏஜென்ட்டை வந்து இதில் கால் பண்ணுறேன். இப்போ இந்த டாஸ்க் யாருக்கு, ஸோ இதை நான் கால் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இந்த டாஸ்க் வந்து யாருக்கு, இது வந்து கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட்டுக்கு மட்டும்தான். ஓகேவா. ஸோ அவருக்கு தேவையான டூலையுமே நான் என்ன பண்ணிடுறேன், ஸ்கிராப் டூலை நான் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் ரிவ்யூ பண்ணுவார்ல, அவருடைய டாஸ்க் வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து ரிவ்யூ த ரெஸ்பான்ஸ் டிராஃப்டட் பை சீனியர் சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவ். அந்த சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்தால ஒரு ஆன்சர், அதை நீ என்ன பண்ணு, வெரிஃபை பண்ணு. அதை வெரிஃபை பண்ணி இந்த கஸ்டமருக்கு இது கரெக்டானு பாரு அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு. எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். இங்கே வந்து எந்த ஏஜென்ட்டுக்குன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம பில் பண்ண இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் ஏஜென்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல கால் பண்ணணும். இதுக்கு டூல் தேவையில்லை, ஏன்னா இது என்ன பண்ண போகுது, வர அவுட்புட்டை வந்து என்ன பண்ண போகுது, வெரிஃபை பண்ணி ஓகேவா இல்லை அப்படிங்கிறத மட்டும் கொடுக்க போகுது. ஸோ இதுக்கு டாஸ்க் மட்டும் தான், டூல்ஸ் கிடையாது. ஓகேவா. ஸோ நான் இப்போ சொல்லிட்டேன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரேம் இருக்குது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏஜென்ட் பில் பண்ணிட்டோம் அண்ட் ஏஜென்ட்டுக்கு தேவையான டாஸ்க் அசைன் பண்ணோம் அண்ட் அதுக்கு தேவையான டூலை வந்து கொடுத்தோம், அதாவது வெப் ஸ்கிராப்பிங் டூல். இப்போ இது 3ஐயும் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு க்ரியூ கொடுக்கணும். அதனால தான் இதுக்கு க்ரியூ ஏன்னு ஃப்ரேம் ஒர்க் நேமே வச்சாங்க. ஓகேவா. இப்போ இது 3ஐயும் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு க்ரியூ கொடுக்கணும். ஸோ அதான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா. இப்போ அந்த க்ரியூ
இந்த இடத்துல வந்து மெமரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? கான்டெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா சேவ் ஆயிட்டே வரும். ஸோ தட் நீங்க ஒரு தடவையும் கேட்கும்போது புதுசு புதுசா ஆன்சர் பண்ணாம, ப்ரீவியஸா நீங்க என்ன கேட்டீங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் குடுக்கும். அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் நமக்கு. ஓகேவா? ஸோ இப்ப இந்த crew A ஈக்குவல் டூ crew ஈக்குவல் டூ crew அப்படிங்கிறது. இந்த crew நம்ம எங்க இம்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும். ஃப்ரம் crew A இம்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தோம். ஏஜென்ட் இம்போர்ட் பண்ணோம். crew இம்போர்ட் பண்ணோம். அதே நேரத்துல டூல்ஸ் இம்போர்ட் பண்ணோம். கரெக்ட்டா? ஸோ அதை இம்போர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஏஜென்ட்ஸை கொடுக்கணும். என்னென்ன ஏஜென்ட் இருக்கு? 2 ஏஜென்ட் இருக்கு. டாஸ்க் என்னென்ன இருக்கு? நம்ம 2 டாஸ்க் பில்ட் பண்ணோம். வெர்போஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது டீபக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் மெமரி ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துறேன். மெமரி வந்து டிஃபால்ட்டாக ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? நீங்கள் அது கொடுக்கலைன்னா ஃபால்ஸில் இருக்கும். ஸோ மெமரியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த க்ரியூவை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கான இன்புட்டை வந்து நான் கொடுக்குறேன். இன்புட் எப்போதுமே ஜேசனில் தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஜஸ்ட் லைக் தட் நம்ம என்ன பண்ணலான்னா இன்புட் வந்து க்ரியூவில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் மாற்றியும் கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? பில் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல க்ரியூஸில் போனீங்கன்னா டாஸ்க்கு, ஏஜென்ட்டு, ப்ராசஸ், வெர்போஸு, எல்எல்எம், மெமரி. இப்போ மெமரி வந்து நம்ம ட்ரூ கொடுத்தோம். கேட்சுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கேட்ச் எனேபிள் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல். கேட்ச் வந்து ஆப்ஷனல். ஓகேவா? அண்ட் எம்பர்டர், ஸ்டெப் கால் பேக், டாஸ்க் கால் பேக், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இன்புட்டை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல பாருங்களேன். இன்புட் வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க இன்புல்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே ஃபார்மேட்டில் இப்போ நானும் கொடுத்துருக்கேன். எப்படி? ஃபஸ்ட்டு கஸ்டமர் யார்? டீப் லேர்னிங் ஏஐ. பர்சன் வந்து ஆண்ட்ரூ வெஞ்சி. இது இவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. இவர்கிட்ட வந்து நிறையா கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் நானும். ஸோ டீப் லேர்னிங் ஏஐ, ஆண்ட்ரூ வெஞ்சி. என்கொயரி என்ன வருது அப்படின்னா, இந்த என்கொயரிலாம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே உள்ளே கொடுத்துருப்பேன். இந்த என்கொயரி அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்கொயரின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ தான் என்ன ஆகும்னா இன்புட் ப்ராப்பராக போகும் நமக்கு. ஓகே? ஸோ என்கொயரி வந்து ஐ நீட் அ ஹெல்ப் வித் செட்டிங் க்ரியூ அண்ட் கிக்கிங் இட் ஆஃப். அதாவது ஒரு க்ரியூ ஏஐயில் வந்து ஏஜென்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் இதாக ரன் பண்ண போகுது. இந்த ஃபங்க்ஷன் தான் மெயின் ஃபங்க்ஷன் ஏஜென்ட்டை ரன் பண்ண வைக்கிறது. ஓகேவா? க்ரியூ டாட் கிக் ஆஃப் அப்படிங்கிறது. இந்த கிக் ஆஃப்மே இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். கிக் ஆஃப் நீங்கள் கொடுத்தா தான் என்ன ஆகும்னா ரன் ஆகும். எபோவ் கோட் ரன் ஆகும். ஓகேவா? எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இன்புட்ஸ் ஈக்குவல் டு இந்த இன்புட் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இது நம்ம ஏஜென்ட் ரன் ஆனது. நம்ம ஏஜென்ட் ரன் ஆகி இந்த மாதிரி ஒரு அவுட்புட் தரும். ஓகேவா? இதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன். அவங்க சொன்னதெல்லாம் வந்து இவ்வளோ தான். இந்த டாக்குமெண்டேஷனில் வந்து இவ்வளோ தூரம் சொன்னாங்க. இது நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும் அப்படிங்கிறது. இவ்வளோ தான். இப்போ இதுக்கப்புறம் இதை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணது வந்து மார்க் டவுன் அப்படிங்கிற ஃபார்மெட் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அது போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக அவுட்புட் வந்துடும். Hello, Andrew NG from Deep Learning AI. Thank you for reaching out our assistant, setting up crew and kicking it off. நம்ம என்ன கொஸ்டின் கேட்டோமோ அது ஆக்சுவலாக வந்து எல்லா பிஸ்னஸ்லையுமே இந்த சப்போர்ட் ஏஜென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே தேவைப்படுற ஒன்று. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆக்சுவல் ஐடி ஜாப்பு போகிறத தாண்டி நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணியே எக்கச்சக்கமாக லேர்ன் பண்ண முடியும். உங்களால் எக்கச்சக்கமாக ஏர்ன்மே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த ஹலோ ஆண்ட்ரூ வெஞ்சி, தேங்க்யூ ஃபார் ரீச்சிங் அவுட் யுவர் அசிஸ்டன்ட் செட்டிங் அப் க்ரியூ அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துட்டு அவங்க என்ன கொஸ்டின், அதாவது நான் என்ன கொஸ்டின் கொடுத்தேன் அப்படின்னா ஹவு கேன் ஐ ஆட் மெமரி டு மை க்ரியூ அப்படிங்கிறது சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து அது ஆன்சர் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. டு ஆட் மெமரி டு யுவர் க்ரியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்கு. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுங்க, வார்ம் ரிகார்ட்ஸு யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த யுவர் நேம்ங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், அது வந்து இப்போ ஆன்சர் வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இதை அரெஸ்ட் பண்ணணும். எதில் அப்படின்னா நம்மளுடைய ப்ராம்ப்டில் வந்து என்ன நேம் யார் வராரோ, அதாவது இந்த இடத்துல பர்சன் யார் வராரோ அவங்க பர்சனுடைய நேமை இந்த இடத்துல கொண்டு வா அப்படிங்கிறதையும் நீங்கள் அதை என்ன பண்ணலாம், ப்ராம்ப்ட்லேயே வந்து கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணலாம். இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரேம் ஒர்க் எதுன்னு கேட்டிங்கன்னா க்ரியூ ஏஐ தான். அது மாதிரி ஒரு ஈஸியான ஃப்ரேம் ஒர்க் கிடையவே கிடையாது. இவ்வளோ சிம்பிளாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷனாக நான் நிறையா வந்து இடத்துல நிறைய பேருக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் ரெடியாக எப்படி யூஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல நான் சொன்னது தான். ஏஜென்ட் டாட் பையில் வந்து நம்ம பில்ட் பண்ணோம்ல 2 ஏஜென்ட்ஸ், அது இருக்கும். அண்ட் டூல்ஸில் வந்து நம்ம கால் பண்ண வெப்ஸ்கிராப்ட் டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து இங்கே இருக்கும். அண்ட் டாஸ்க்கு 2 டாஸ்க் வந்து நம்ம ரெடி பண்ணோம். ஸோ அது வந்து இந்த ஃபைலில் இருக்கும். இங்கேருந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா இதுக்கும் இம்போர்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா?
ஸோ இது வந்து நம்ம மாடியூல்னு சொல்லுவோம், பைத்தானில் மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக crew.py அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் ஏஜென்ட்டை இம்போர்ட் பண்ணுவாங்க, டூல்ஸை இம்போர்ட் பண்ணுவாங்க, டாஸ்க்கை இம்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த crew.pyக்குள்ளே தான் இந்த கோடு வந்து உங்களுக்கு வரும். இந்த லைன் ஆஃப் கோடு மட்டும் வரும், இதுவும் இதுவும். இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு தான் இது. இப்போ நான் பண்ணது வந்து பெரிய ஒரு ஏஜென்ட், அதாவது பெரிய ஒரு ஏஜென்ட்டாக உங்களுக்கு தெரியலாம். பட் இது ரொம்ப சிம்பிள். நான் ஜஸ்ட் இதை பார்த்து தான் பண்ணேன். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டாக்குமெண்டேஷனை பார்த்து தான் பண்ணேன். இப்போ இதை பார்த்து நீங்கள் எக்கச்சக்கமாக என்ன பண்ணலாம், நீங்களுமே வந்து உங்கள் யூஸ் கேஸ்க்கு கஸ்டமைஸ்டாக பில்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட்ஸ். இப்போ இதிலே வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அண்ட் க்ரியூஸு இந்த ஃப்ளோ வந்து நீங்கள் இந்த ஃப்ளோ அப்படிங்கிறத வந்து மேக்ஸிமம் வந்து பார்க்காதீங்க. ஏன்னா இது வந்து கோடு இல்லாமல் பண்ணுறது. பட் எந்த கம்பெனிலையுமே கோடு இல்லாமல் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஐடி ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா. ஸோ இந்த கோர் கான்செப்டை கண்டிப்பாக படிங்க. ஏஜென்ட் என்ன, டாஸ்க் என்ன, க்ரியூ என்ன அப்படிங்கிறது. அண்ட் இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ இதில் டூல்ஸ் எல்லாமே இன்பில்ட்டாக இருக்குது. க்ரியூஏயில் எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது. ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எண்டு டு எண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் க்ரியூஏ பற்றி ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். க்ரியூஏயில் கோர் எது, க்ரியூஏ வச்சு ஒரு ஏஜென்ட் எப்படி பில்ட் பண்ணுறது, ஏஜென்ட்டுக்கு பில்ட் பண்ணுறது வரைக்குமே இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ நம்மளோட யூடியூப் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், என்எல்பி இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக போஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா அதுலேயுமே ஜாயின் பண்ணி கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு எதுவும் queries இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயுமே என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னுடைய மென்டார்ஷிப் தேவைப்பட்டாலுமே ஸோ அதுக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா கீழே இருந்து கால் புக் பண்ணலாம். அதோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். அண்ட் இதே மாதிரி வேறு என்ன டாபிக் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.